அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேஷ ராசிக்கு எல்லாருமே உங்களை பயமுறுத்தியிருப்பாங்க. 7.5 சனி துவங்கியாச்சு, அவ்வளோதான், இனிமேல் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, வாழ்க்கையே இருளோன்னு போக போகுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. தயவு கூர்ந்து அதை எடுத்துக்காதீங்க. அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு வருடம் மாத்திரம்தான் இறைவனே கீழே இறங்கி எல்லா எல்லா ராசிகளையும் தங்களுடைய நவ கிரகங்களால் பிளஸ் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பை இறைவன் உருவாக்கி தந்துள்ளார் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புனிதமான மாதம். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு சில காலதாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் காரியங்கள் இறுதியாக ஜெயத்தை தருமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயத்தை தரும். ஏன் காலதாமதம்? நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, ஆனால் டிலே ஆகும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, 12ஆம் வீட்டில் சனி நிற்கிறார். 12ஆம் வீட்டில் சனி நிற்கும் பொழுது காலதாமதத்தை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அதே சனி வக்ரமாகி தன்னுடைய பலத்தை குறைத்து கொள்கிறார். உங்களுடைய ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறார். ரெண்டாவது, புதன் உங்களுக்கு இப்போ சிம்மத்தில் நிற்கிறாங்க. இந்த புதன்கிறது செவ்வாய்க்கு, அதாவது உங்களுடைய ராசி அதிபதிக்கு புத மங்கள யோகத்தை உண்டாக்கக்கூடியவர். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஹெல்த் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டின் அதிபதி இப்போது நீசத்தில் இருக்கிறார். அவர் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமாகி இருப்பது கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலும், அதாவது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸும் இருக்குது, இன்னொரு பக்கம் மைனஸும் இருக்குது. மறுபடியும் அது ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது. இது மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா குரு உங்களுக்கு தற்போது கேந்திரஸ்தானத்தில் நின்று மறுபடியும் அவர் அதிசாரமாக திரிகோணஸ்தானத்திற்கு போவார். ரெண்டாவது, சனி 12ஆம் வீட்டில் நின்று வக்ரமாகி இருந்தாலுமே, அது உங்களுக்கு சிறிது காலதாமதங்களை தந்தாலுமே, இப்போ தன்னுடைய பலத்தை குறைத்து கொண்டு நிறைய விஷயங்களை வெற்றி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் குருவின் பலத்தால். ஏன்னா குருவுடைய பார்வையை, அதுவும் சாதாரணமல்ல, குச்சம் பெற்ற குருவின் பார்வையை அவர் வாங்குகிறார். இதில் ரொம்ப ஹைலைட் என்ன தெரியுங்களா? சூரியனுடைய ஸ்தானம் தான். சூரியன் சிம்மத்திற்கு செல்கிறார். சிம்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமஸ்தானமாக வருவதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டம். உங்களுக்கு என்ன, சிம்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு மங்கள யோகத்தை, அதனோட சேரும்போது சூரிய மங்களத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. அது கடகத்தில் இருக்குது, பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது. பஞ்சமஸ்தானத்திலேருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு போகும்பொழுது கூட அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையே செய்ய போகிறது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில தடங்கல்களோ தாமதங்களோ ஏற்படும் தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் எண்டு சமயத்தில்னு வச்சுக்கோமே, ஆகஸ்ட் மாதம் முடிவறதுக்குள்ளார நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி இந்த ஒரு மாதத்தில் புனிதமான
இந்த மாதத்தில் நிறைய புண்ணிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் நடைபெறும். நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு, அது இப்போ பலிக்கும். அப்படி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இது எல்லாமே பொதுவாகவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய பலத்தினால் நடக்க போகுது. உச்சம் பெற்ற குருவின் பார்வை அம்சத்தினால் நடக்க போகுது. குருவினுடைய ஒரு படி முன்னாடி அப்படி நகர்ந்து போவார். உச்சம் அதிசாரமாக நகர்ந்து போகக்கூடிய குருவினாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில பேர் இந்த 7.5 சனியை வைத்து பயமுறுத்தி இருந்தால் தயவு கூர்ந்து அதை புறம் தள்ளி விடுங்கள். உங்களுடைய முயற்சியை முழு மனதோட செய்யுங்க. சூரியனும் சரி நல்லது பண்ண காத்திருக்கிறாரு. சனி கெட்டதை குறைத்து கொள்ள போகிறார். முழு சுபர்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு சுபத்தன்மையை கொடுக்க போகிறார். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் முயற்சிக்கு குறை வைக்காதீங்க. ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நல்லதுங்கிறது நடக்கும். ஆகஸ்டின் பிற்பகுதியில், அதாவது இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறதுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பொது பலன்கள். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோடய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புகிறீங்க. தயவு செய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரிபார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.